தட்டச்சு தேர்வுகளில் விடியா ஸ்டாலின் அரசு செய்த மாற்றத்தால் மாநிலம் முழுவதும் 4500 தட்டச்சு பயிற்சி மையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு விடியா அரசின் உயர்கல்வித்துறை அரசாணை ஒன்றை வெளியிட்டது. அதன்படி தட்டெழுத்து பயிற்சி பள்ளிகளில் தட்டெழுத்து இயந்திரத்திற்கு மாறாக கணினி மூலமாகவே பயிற்சி பெற வேண்டும் என்றும், இதன் மூலம் நேரடியாகவே COA தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அரசு வேலைகளை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பால் மாநிலம் முழுவதும் இயங்கி வரும் 4500 தட்டெழுத்து பயிற்சி மையங்களில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வந்த தட்டெழுத்து இயந்திரங்கள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த அறிவிப்பை திரும்பப் பெற்று பழைய நடைமுறையை செயல்படுத்த வேண்டுமென தட்டெழுத்து பயிற்சி சங்கங்களின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அருகே மகளின் காதல் திருமணத்திற்கு ஊர் மக்களிடம் எதிர்ப்பு கிளம்பியதால் மனமுடைந்த தம்பதி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த ஜெகதேவி பகுதியைச் சேர்ந்த குமார் கவிதா தம்பதியின் 17 வயதான மகள் இளைஞரை காதலித்து திருமணம் செய்த நிலையில் இருவரும் வேறு சமூகம் என்பதால் ஊரில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சிறுமிக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்ததாக எழுந்த புகாரின் பேரில் அவரது பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் மனமுடைந்த அவர்கள் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டனர். முன்னதாக அவர்களது மகள் விஷம் குடித்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சோக சம்பவத்திற்கு குழந்தை திருமணத்தை தடுக்க தவறிய விடியா அரசின் சமூக நலத்துறையே பொறுப்பு என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.